சென்னை ஆலந்தூரில் சென்னை அனைத்து நுகர்வோர் பொருள் விநியோகஸ்தர்கள் நலச்சங்கத்தின் 16ஆம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் தலைவர் டாக்டர் நடராஜன் தலைமையில் செயலாளர் ஏழுமலை முன்னிலையில் நாடார் சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்க கௌரவ ஆலோசகர் ஜெயப்பிரகாசம், தலைவர் வேல் சங்கர், கௌரவ செயலாளர் சாய் சங்கர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சவுந்தர் ராஜன் என்ற ராஜா, மெஸ்மர் காந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வணிகர்களின் நலன் குறித்தும் வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி வரி குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் ஏராளமான நுகர்வோர் பொருள் விநியோகஸ்தர்கள் நலசங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் பேசுகையில், உணவு தர நிர்ணய சட்டத்தின் கீழ் வருடத்திற்கு ஒருமுறை உரிமம் வழங்கினால் போதும் என சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும், ஜிஎஸ்டி வரியில் இன்னும் குளறுபடிகள் உள்ளது, அதை சீர் செய்ய வேண்டும். உணவு பாதுகாப்பு தர சட்டத்தின் கீழ் சங்கத்தின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும், சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல உணவகங்கள் மூடப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் கேஸ் சிலிண்டர்கள் சீராக கிடைக்கவும், உணவக உரிமையாளர்கள் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார்.